சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த நிலையில் அண்ணா ஆட்சியில்தான் சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 48 இணையர்களுக்கு இலவச திருமண வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்ததோடு சீர்வரிசை பொருட்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக மணமகனின் தாயார் மருமகளுக்கு தாலி கட்ட சென்ற சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அப்போது உதயநிதி குறுக்கிட்டு மகனிடம் கொடுக்குமாறு கூறினார். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட தாயார் மகனிடம் தாலியை கொடுத்ததை அடுத்து திருமணம் நடந்தது. திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார் குணவதி அவர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார். இதைத் தொடர்ந்து திருமண விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், திமுக ஆட்சியில் 1,16,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில்தான் சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்றும் கூறினார். நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் வாக்குறுதி முத்தமிழர் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெற்றுட்டு இருக்காங்க. மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு கலைஞர் பெயர் வைப்பதாக எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்லி வருகிறார் என்றும், முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயரை வைத்தால் கூட எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் உதயநிதி தெரிவித்தார். மோடி, அமித்ஷா பெயரை வைத்தால் ஏற்றுக்கொள்வார் என விமர்சித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலில் குறைந்தபட்சம் 200 தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைய தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பெயரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ சுட்டினா அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரேட் நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை.